என் வாழ்க்கையில் அந்த உடைனால அந்த அதிர்ஷ்டமான கலர்னால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அது விருச்சிகத்துக்கு எவ்வளவு சாதகமாக சார் இருக்க போகுது? எளிமையான உடையாக இருந்தாலும் கூட உரிய வர்ணத்தில் விருச்சிக ராசிக்காரங்க பயன்படுத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கையில் அழகு மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அதிகாரம் செலுத்தாத ஒரு ராசி. நீண்ட காலமா பிள்ளைகள்னால பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளுக்கு படிப்பு சரியா இல்ல, புத்திர பேரு தடையா இருக்கு, குலதெய்வ கோவில்கள் எடுத்துக்கட்ட முடியாம இருக்கு, நேர்த்தி கடனை முடிக்க முடியலன்னு சொல்லும்போது ஒரு மஞ்சள் துணியிலே ராசிக்காரங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான ஒரு நேரம் வரதுக்கு எந்த தெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும்? உங்கள் துக்கமும் உங்க கண்ணீரும் உங்க கவலையும் நீரிலேயே கரைத்து விட வேண்டும் என்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அதிர்ஷ்டமான கலர்ஸ் போடும்போது என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது, இந்தந்த கலர்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு சில கலர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்னலாம் இருக்குன்றதை மொத்தமாக நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கறதுக்காக நம்மளோட அஸ்ட்ராலஜர் கோகுலக்கடன் சார் கூட இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி சார். விருச்சிக ராசினாலே நம்ம மைண்ட்ல வர்றது செவ்வாய் அம்சம் பெற்றதுனால நிறைய பேரோட சீக்ரெட்ஸ் இங்க வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு விருச்சிக ராசி ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க இருந்தாங்கன்னா போதுங்க, என் பிரச்சனையெல்லாம் போதும், எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிடுவேன், பத்திரமா ஒரு ஆள்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆளே இப்போ ரீசெண்டாக அந்த 7 சனியால் படாத பாடுபட்டு லைஃப்ல பல துயரங்களை பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க எப்படா அந்த அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றதுனால ஒவ்வொரு டைமுமே அவங்க அதிர்ஷ்டத்தை தேடி இருக்கிறதும் உண்டு. ஸோ ட்ரெஸ்ஸுனால, என் வாழ்க்கையில் அந்த உடைனால, அந்த அதிர்ஷ்டமான கலர்னால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அது விருச்சிகத்துக்கு எவ்வளவு சாதகமா சார் இருக்க போகுது? நீங்க சொல்ற மாதிரி எல்லாருடைய சீக்கிரட்டையும் நாங்க வெளியில சொல்ல மாட்டோங்கிறக்கா எங்களை மெமரி கார்டு மாதிரியே கடைசி வரை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரோடைய ஃபீலிங்கு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ரகசிய ராசி அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன பெரிய ரகசியம், 10 ஏக்கர் பம்பு செட்டு சொத்து சுகங்களை ரகசியமா வச்சிருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக ராசியாதிபதி செவ்வாயா வந்துடுறாரு. கம்பீரம், தைரியம், வீரம், விவேகம் அப்படியே அந்த குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்துல சந்திர பகவான் நீச்சம் அடைகிறதுனால அவங்க மனம் என்பது ஒரு பலவீனமாக இருக்குது. அதாவது எல்லா விஷயங்களுக்கும் அன்பு, பாசம், தொழில், குடும்பம் எல்லாமே எங்களுக்கு மட்டும் ஏன் வாய்ப்புகள் பக்கத்தில் வருது, அனுபவிக்க முடியல, மனம் எதிர்பார்க்குது ஆனால் அடைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நேரங்களில் ராசிக்கல்ல போடுங்க, அதை பண்ணுங்கன்னு செலவு இழுத்து விடாமல் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடைகளை தனக்கு சரியான நேரத்திலே சரியான ஆடைகளை தேர்வு செய்து உடுத்தும் பொழுது அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்திலே நிறத்தை பற்றியும் உடைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சில ஆடைகளை அணியும் போது நமக்கே தோணும், நம்ம இன்னைக்கு ஒரு நல்லா பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு தோணும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லோரும் மாதிரியும் கிடையாது. அவங்களுடைய ஆடை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு கம்பீரம் இருக்கணும்யா அப்படின்ற மாதிரி, சட்டையை கசங்கி இருந்தாலும் அதை தேய்ச்சி போட்டு ஒரு லுக்காக இருக்கணும்யா அப்படின்ற மாதிரி. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த மாதிரி அந்த ஆடையில் ஒரு கம்பீரம் தெரியணும். செவ்வாயினுடைய அம்சம் இருக்கிறதுனால தைரியம் வெளியில தெரியணும். விருச்சிக ராசியினுடைய அந்த யூனிக்னஸ் வெளியில தெரியணும். இவங்களை பார்த்தோன்னே இவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்கு, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் தோணும். இதெல்லாம் அவங்களுடைய உடையில வெளிப்படும். சில நேரங்களில் ஒரு கட்டத்தில் குடும்பத்திற்காக அவங்க அந்த உடையில் கவனம் கொடுத்தாமல் போயிருக்கலாம். நிறைய நேர்த்தியாக உடை அணியக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கூட ஏனோதானன்னு உடையை உடுத்திக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா, எளிமையான உடையாக இருந்தாலும் கூட உரிய வர்ணத்தில் விருச்சிக ராசிக்காரவங்க பயன்படுத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கையில் அழகு மட்டும் இல்லைங்க, அதிர்ஷ்டமும் கிடைக்கும். விருச்சகம் செவ்வாய் அது விட்டு கொடுக்காத ராசி. விருச்சக செவ்வாய் காட்டி கொடுக்காத ஒரு ராசி. விருச்சக செவ்வாய் அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு ராசி. விருச்சிக செவ்வாய் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அதிகாரம் செலுத்தாத ஒரு ராசி. விருச்சகத்தில் செவ்வாய் கோபமாக பேசுவாங்க, அதிகாரம் பண்ணுற மாதிரி தெரியும், கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியும், 2 செகண்டு தாங்க, அப்படி போனோடனே திரும்ப அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மை விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். இதுதான் அவர்களுடைய அழகு. ஆக இந்த செவ்வாயினுடைய அம்சம் முருகனுடைய அந்த அழகுக்கு ஒரு ராஜ அலங்காரத்தை சேர்க்கணும். அந்த முருகனுடைய அழகுக்கு வேலுக்கு ஒரு ராஜ கம்பீரத்தை சேர்க்கணும். விருச்சகங்கிற அந்த ராசிக்கு அந்த நீர் ராசி ஒரு தீர்த்தமாக மாறணும். அந்த விருச்சகங்கிற அந்த நீர் தத்துவம், அந்த கண்ணீர் தத்துவம் என்பது அன்பு கருணையாக மாறணும்னா அவங்க நல்ல ஆடைகளை நல்ல நேரத்திலே தேர்வு செய்து உடுத்தும் பொழுது விருச்சகத்திற்கு அற்புதமான லக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் என்பது பேரதிர்ஷ்டமாக நிச்சயமாக மாறும். அவங்களுக்கு ஏற்ற அந்த ஒரு அதிர்ஷ்டமான கலர்ஸை அதிர்ஷ்டமான நேரத்தில் அணியும் போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க சார். ஸோ விருச்சிகம் கண்டிப்பாக பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கலர்ஸ்ன்னு சொல்வீங்க? அதாவதுங்க சிவப்பு நிறம். நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு சிக்னலில் சிவப்பு நிறம் எரியுது, உங்களுக்கு என்ன ஐயோ தடை வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது என்ன சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் இரு கவனி,
கொஞ்சம் வெயிட் பண்ணி போ அப்படின்னு சொல்லுது. ஆக விருச்சகம் என்பது ஆபத்தை தடுக்கக்கூடிய ஒரு ராசி. வெயிட் பண்ணியா, கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் நில்லியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. அவசர கதியில் போகாதே என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. அதே போல் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு பொருள் வைத்தவர்களாக இருந்தாலும் கூட தைரியம் இல்லைன்னு சொன்னால் அவங்களால அதை காக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லைனாலும், பொருளாதாரத்தில் இல்லை, பெரிய பின்புலம் இல்லை, பெரிய இது இல்லை, ஆனால் தைரியம் மட்டும் ஒருத்தட்ட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் அது விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இருக்கும். அந்த தைரியத்திற்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்குறதாங்க செவ்வாய் நிறம். அதை பார்த்தோன்னே ஒரு அலர்ட், அதை பார்த்தோன்னே ஒரு கம்பீரம், அதை பார்த்தோன்னே ஒரு காந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் பொழுது ஒன்றும் இல்லைங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கட்டும், ஒரு ரெட் கலரில் ஒரு கர்ச்சீப் வச்சுருந்தாலும், ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தாலும், ஒரு குங்கும பொட்டு அப்படியே நெத்தியில் வச்சுருந்தாலும் கூட அது பார்த்தோன்னே ஒரு கம்பீரம், ஒரு ராஜவசியம் அந்த சிவப்பு நிறத்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கு காரணமே ராசியாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால. ஸோ ரொம்ப அழகாக அந்த சிவப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அழகாக சொன்னீங்க சார். ஸோ சிவப்பு மட்டும் தானா விருச்சிக ராசிக்கு, இல்லை வேற என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குது? நிச்சயம். அதாவது மங்களகரமான காரியங்கள் எல்லாமே குரு அருள் இல்லைன்னா நடக்காதுங்க. ஒரு வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும்னா மஞ்சள் தொட்டு வைப்பாங்க. அதில் ஒரு வீட்டில் நிலைவாசலில் மஞ்சள் தொட்டு வைப்பாங்க. ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் மஞ்சளை முதல்ல கொடுப்பாங்க. ஆக எந்த ஒரு பொங்கல் போன்ற விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் கூட நம்ம மஞ்சள் கிழங்கை முக்கியமாக பயன்படுத்துகிறோம். மங்களகரமான அந்த மஞ்சளோடு அந்த சிவப்பு சேரும் பொழுது தெய்வீகமாக அந்த இடம் மாறுது. கோவிலில் சந்தனமும் குங்குமமும் ஏன் கொடுக்குறாங்க? தெய்வீகம் அந்த இடத்துல குடியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக அந்த சந்தன வாசனையும் அந்த மஞ்சள் நிறமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சந்தன கலரு, கோல்டன் கலரு, மஞ்சள் நிறம் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீண்ட காலமாக பிள்ளைகள்னால பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு சரியாக இல்லை, புத்திர பேர் தடையாக இருக்குது, குலதெய்வ கோவில்கள் எடுத்துக்கட்ட முடியாமல் இருக்குது, தெய்வ வழிபாட்டில் எனக்கு காரிய தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, நேர்த்தி கடனை முடிக்க முடியலன்னு சொல்லும்போது ஒரு மஞ்சள் துணியிலே காணிக்கை எடுத்து வைத்து முருகனை வழிபாடு செய்யும் பொழுது, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆலயத்திற்கு போவதற்கான வாய்ப்பும், குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்பும், குழந்தைகளுடைய எதிர்காலம், திருமணம் போன்ற சுப காரியங்களும் குருவோட அருளால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆக மஞ்சள் நிறத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது, ராசியாதிபதி செவ்வாயினுடைய நிறத்தையும் பயன்படுத்தும் பொழுது மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்த ஒரு அற்புதமான காம்போவாக விருச்சிக ராசிக்காரர்கள் மங்களகரமாக ஜொலிப்பாங்க. மஞ்சள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம். அடடா, அப்படியே விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது ஒரு தெய்வீக காம்போவாக சொல்லியிருக்கீங்க சார். மஞ்சள் சிவப்பு சொல்லியிருக்கீங்க. இந்த 2 கலர்ஸ் மட்டும் தானே பாசிட்டிவ் கலர்ஸ்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக உங்களுக்கு சூரிய பகவான் வர்றாரு. அப்படியே அந்த அருணோதய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது அந்த சிவப்பு, இளஞ்சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சூரியன் அப்படின்னாலே ஒரு தேஜஸ், ராஜ கம்பீரத்தில் தொழிலை நடத்தணும், தொழில் வந்து பிரகாசிக்கணும், தொழில் வந்து வெற்றி அடையணும், தொழில் கூட்டாளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த கலரை பயன்படுத்தி, அந்த வர்ணத்தை பயன்படுத்தி விருச்சிக ராசிக்காரர்கள் அணுகும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இளஞ்சிவப்பு நிறம், ஃபேண்டா கலரு, ஆரஞ்சு கலர்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறம். சந்திர பகவான் வந்து 9 கூடைய பாக்யாதிபதியாக வந்தாலும் ஸ்திரத்திற்கு பாதகாதிபதியாக வர்றதுனால வெண்மை நிறமும் அதே போல் வந்து கொஞ்சம் வற்று வெண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிறமும் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது சில மன அழுத்தங்களுக்கு ஆட்படுவாங்க. அதனால் அதை கூடுமான வரை தவிர்த்துட்டு விருச்சிக ராசிக்காரர்கள் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் பொழுது பெரிய மாற்றம். மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் போது மங்களகரமான காரியம், ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி வாங்கின சொத்து பத்திரங்கள், நகை வாங்கின பத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் மஞ்சள் துணியை பயன்படுத்தி விருச்சிக ராசிக்காரர்கள் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அது நல்ல செல்வத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஒவ்வொருவருமே வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது, வியாழக்கிழமை அன்னைக்கு சிவப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுவது. 2 மாற்றம் இருக்கு பாருங்க. செவ்வாய்க்கிழமையில சிவப்பு வஸ்திரம்னு சொல்லுவோம், ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை என்று மஞ்சள் வஸ்திரமும் வியாழக்கிழமை என்று சிவப்பு வஸ்திரமும் முருகப்பெருமானுக்கு கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது, செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு முல்லை மலர் கொடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது, வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ கொடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. என்ன சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து எரிந்து முருகனுடைய அருளால் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ராசியாதிபதி செவ்வாய் துணை இருப்பாருங்க. குருவினுடைய பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மீனத்தில் காலச்சக்கரத்திற்கு ஆட்சி பெற்ற குருவினுடைய பார்வை விருச்சிகத்தின் மேலே படுறதுனால அந்த ராசிக்கு தெய்வ அம்சம் எப்பொழுதுமே உண்டு. எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் தெய்வத்தை நான் சொன்ன காலகட்டங்களில்
நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் உடை வாங்கி பயன்படுத்தும் பொழுது சூப்பரான ஒரு வளர்ச்சி அவர்களுக்கு உருவாகும். சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு, ஃபேண்டா ஃபேமிலி எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லாமே அழகான ஒரு பிரைட் கலர்ஸாக சொல்லியிருக்கீங்க. சிவப்பு, நம்ம ஃபேண்டா ஃபேமிலிஸ், அதாவது ரெட்னு சொல்லக்கூடிய அந்த டார்க் ரெட் அண்ட் எல்லோ, இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இடையில கூட சொன்னீங்க அந்த ஒரு வெண்ணெயோட நிறம், அது வந்து நம்ம போடும்பொழுது மன அழுத்தம் வந்து ஏற்படுது. ஸோ ஒரு சிலர் வந்து நிறைய பேர் என்ன கேள்விப்படுறாங்கன்னா, இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் நான் போடும்போது தாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தடையாக ஏற்பட்டுருது, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், அப்படி எதுவும் கலர்ஸ் எல்லாம் இருக்கும்ல சார்? நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க தனக்கு கவலைகள், தனக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் போது நீர்நிலைகளில் போய் அவங்க உட்காரும்போது, ஒரு கடலுக்கு பக்கத்துலையோ ஒரு அருவிக்கு பக்கத்துலையோ உட்காரும் பொழுது, ஒரு தண்ணியை கொஞ்சம் நேரம் பார்க்கும் பொழுது மனம் சாந்தமடையுது. ஒரு பசுமையை பார்க்கும் பொழுது, ஒரு பச்சை நிறத்தை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது மன அழுத்தம் அதிகரிக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாக புதன் பகவான் வர்றார். பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்தி விருச்சிக ராசிக்காரர்கள் முக்கியமான அலுவல்களோ முக்கியமான தொழில் நிமித்தமாகவோ அல்லது திருமண நிகழ்வுகளையோ கலந்து கொள்ளும் பொழுது உரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, அவமானம் அவர்களுக்கு மிஞ்சுது. லாபாதிபதியாக புதன் பகவான் வர்றதுனால தொழிலில் கடுமையாக உழைக்கிறவங்க லாபமே வரலங்க, அங்கே புதன் சூசகமாக அவர்களுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆக புதன் நிறம் என்று சொல்லக்கூடிய பச்சை நிறத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும். வெண்மைக்கு சொந்தக்கார கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய அம்சம் இருந்தாலும் கூட திருமண வாழ்விலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் ஏற்படுது. செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு விதமான காந்த ஈர்ப்பு, காதல் ஈர்ப்பு கொண்ட கிரகங்களாக இருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் வெள்ளை மனசுதானே நினைச்சு அந்த வெள்ளை சட்டையை பார்த்து சில நேரங்களில் அவங்க பாதிக்கப்படக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஆக அவர்களால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை, துரோகத்தை சந்திக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஆக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை வெண்மை என்பது அவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிறமாக இருக்குது. அந்த வெண்மையை பயன்படுத்தணுங்கிற ஒரு முடிவு வந்தால் அதில் கொஞ்சமாவது குங்குமம் தொட்டு வைத்து விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க, கொஞ்சமாக ஒரு இடத்துல குங்குமம் வைங்க, ஒன்றும் இல்லைனாலும் ஷர்ட்டில் ஒரு சிவப்பு கலரில் ஒரு பேனாவாவது வைங்க. விருச்சிக ராசிக்கு அந்த காம்போ என்பது நெகட்டிவான வைபை, எதிர்மறையான சிந்தனைகளை, எதிர்மறையான ஏமாற்றங்களை அவர்களுக்கு நிச்சயமாக கரைத்து கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நானே கேட்கலான்னு இருந்தேன் சரி. ஏன்னா அந்த ஒரு வெண்மை நிறம் வந்து சில பேருக்கு டெய்லியும் போடுற மாதிரி இருக்கு. நான் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கேங்க, அரசியலில் இருக்கேங்க, எனக்கு டெய்லி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த ஒரு சிவப்பு நிற பேனா. ஸோ தவிர்க்க முடியாத சூழலில் இந்த மாதிரி நம்ம ஒரு சில கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்ல சார்? நிறைய அரசியல் வெற்றியாளர்கள் பார்ப்பதற்கு என்னடா இத்தனை கயிறு இத்தனை போட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வெள்ளைச்சட்டை தான் போட வேண்டியங்கிற அமைப்பு இருக்குது, ஆனால் அதை மாற்றுறதுக்கு சில சூசகம் இருக்குது. அதனால தான் அவங்க பல வர்ண நிற கயிறுகளையும் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிடுவாங்க. வெண்மை எதிர்ப்பாக உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான கலர்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, அதை ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கைக்குட்டையா கர்ச்சீப்பாவது பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வெண்மையும் பச்சை நிறம் மட்டும்தான் ஆகாதா சார், இல்லை வேறு எதுவும் கலர்ஸ் வந்து ஆகாதது இருக்குது, தவிர்க்க வேண்டிய கலர்ஸ் இருக்குங்களா? விருச்சிக ராசிக்காரர்களுடைய வீட்டில் அடிக்கடி வாய் தகராறு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போகவே தோணலை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அதிகமாக கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் வக்கீலாக இருக்கேன், கருப்பு கோட்டு போட முடியுமாயா அப்படின்னு கேட்டால் அது தொழில் ரீதியாக. ஆனால் மித்த நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் சந்தோஷமான நேரங்களிலே கருப்பு நிற ஆடைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கை வெறுப்பாக மாறுது. விருச்சிகத்திற்கு கருப்பு நிறத்தை சொல்லக்கூடிய சனி பகவான் 3-4 குடையவராக வர்றார். ஆனால் செவ்வாய்க்கு பகை கிரகமாக வர்றார். நீல நிறம் என்பது வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒரு இருளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருது. கூடுமானவரை தொழிலுக்காக அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே மட்டும் பயன்படுத்தி கொண்டு முக்கியமான விசேஷ நிகழ்வுகள், குடும்ப பந்தங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் நீலத்தையும் கருப்பையும் கொஞ்சம் தள்ளி வைங்கியா இல்லறம் சிறப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கருப்பும் ஊதாவும் வாழ்க்கையை, சுகத்தை, இல்லற வாழ்க்கையை, முயற்சியை தடுக்கக்கூடிய ஒரு நிறமாக அமையும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ் கலர்ஸ், நெகட்டிவ் கலர்ஸ் எல்லாமே பார்த்தோம் சார். ஸோ ஒரு சில நாட்களில் உங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் எடுக்கும் போது இந்த நாள் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அது உங்களுக்கு ஏற்ற அந்த பாசிட்டிவ் கலர்ஸ் எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்னா நம்ம எந்தெந்த நாட்கள் சொல்லலாம்? நிச்சயமாக, அதாவதுங்க ஒரு புரளி ஒன்று இருக்குது, செவ்வாய் வெறுவாய், செவ்வாய்க்கிழமையில் எடுக்கிற காரியம் நடக்காதியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றது உண்டு. அது சில ராசிகளுக்கு தான் செவ்வாய்க்கிழமைகள் ஆகாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே செவ்வாயா வர்றார். மங்கள காரகன், அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் வர்றார். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் வாங்குறது, பொருள் வாங்குறது, சுபகாரியங்கள் பேசுறது, இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒத்து வரும். 6க்கு அதிபதியாக செவ்வாய் வந்தாலும் கூட சில கடன் பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு சொன்னாலும் கூட ராசியாதிபதிங்கிறதுனால அவர் தோஷம் பண்ண மாட்டார். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
செவ்வாய்க்கிழமைகளில் உடை எடுப்பது உகந்த நாளாக சொல்லப்படுது. வியாழன் குருவினுடைய நாள், குரு பார்க்க கோடி சாப நிவர்த்தின்னு சொல்கிறாங்க. மங்களகரமான காரியங்கள் எல்லாம் வியாழக்கிழமைகளில் தொடங்கணும்னு சொல்கிறாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9 கூடைய பாக்யாதிபதியாக சந்திர பகவான் வரார். திங்கட்கிழமை அவர்களுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாளாக சொல்லப்படுது. ஆக உடை எடுப்பதற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய், வியாழன், திங்கள், ஞாயிறு இந்த 4 நாட்களை நிச்சயமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நாட்களில் அவங்களுக்கு பிடிச்ச உடைய, அவங்களுக்கு உரித்தான நிறத்தை உரிய ஓரை நேரத்தில் இன்னமும் கூட சூட்சகமாக விருச்சகத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் நடக்கும். 9 தாரைகள் இருக்குது. தனக்கு சாதகமான சேமதாரையிலையோ சம்பத்து தாரையிலையோ அவர்கள் ஆடையை எடுக்கும் பொழுது நிச்சயம் அந்த உடை என்பதே அவர்களுடைய மனதை மாற்றும். மனம் என்பது வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும். வாழ்க்கையில் வசந்தம் வந்தால் எல்லா செல்வங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ என்னென்ன நாட்கள்லாம் அவங்க வந்து புதிய ஆடைகள் எடுக்கணுன்றதை பார்த்தோம். ஸோ இந்தந்த நாட்களில் எடுக்கவே கூடாதுங்க. நீங்கள் புதுசாக ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும்னா இந்தந்த நாட்களை தவிர்த்தரலாம்னா எந்தெந்த நாட்கள்? நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பொண்ணும் கிடைக்கல புதனும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் புலம்புறதை பார்க்குறோம். ஆக புதன்கிழமை என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு நாள். என்ன புதன்கிழமை அன்னைக்கு குரு உரையில் ஒரு காரியம் செஞ்சால் சூப்பராக போகும்னாங்க, எங்களுக்கு மட்டும் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியாக வர்றார், லாபாதிபதியாக வர்றார், நிறைய தோஷங்களை கொடுப்பார். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்கு வில்லங்கங்கள், பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள், பேசி ஆகக்கூடிய காரியங்கள், அதுலேயும் கரெக்டாக புதன்கிழமை அன்னைக்கு பச்சை சட்டையை போட்டுட்டோம், பச்சை சேலையை கட்டிட்டோம், ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் போனாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆர்கியூமெண்ட் ஆகி வில்லங்கமாகி அடிதடியாகி கலகமாகி வழக்காகி வீட்டுக்கு வரும்போது மன நிம்மதி இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவதை நம்ம பார்க்குறோம். ஆக பச்சை நிறத்தை கண்டா பசுமை தாங்க, பச்சை நிறம் கண்டா ஐஸ்வர்யம் தாங்க. ஆனால் பச்சை நிறம் உங்களுக்கு ஆகாதுங்க. அதுக்குன்னு இயற்கையை விட்டுட்டு வாழலாமா கேட்டால் உடையாக உடுத்தும் பொழுது சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆக கூடுமானவரை பச்சை நிறத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். சரி, நான் பச்சை தான் பயன்படுத்த வேண்டியது இருந்தால் அடிஷ்னலாக கூட ஏதாவது ஒரு கலரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சளையும் சேர்த்துக்கொண்டு அந்த பச்சை மஞ்சள் கலந்த காம்போவாக ஒரு சரியை கட்டிக்கங்க, ஒரு சட்டையை போட்டுக்கோங்க, ஒரு பேண்ட்டை போட்டுக்கங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு சில மாற்றங்கள் வரும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொன்னால் சனிக்கிழமைகளில் போய் உடையே எடுக்கக்கூடாது. அதுலேயும் நான் கருப்பு ட்ரெஸ்ஸை கரெக்டாக சனிக்கிழமை அன்னைக்கு போட்டு கொடுத்தேன். எனக்கு இருக்கக்கூடிய வண்டியை போய் எடுப்பேன், வாகனம் வாங்குவேன். எனக்கு சனிக்கிழமை வாங்கினா பெருக்குன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு தான் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், அன்னைக்கு தான் நேர்த்திக்கடனை முடிப்போம்னு திட்டமிட்டீர்கள் இருந்தால், இந்த வாரத்தில் வீக்கெண்டு அதனால் சனி ஞாயிறில் போகிறோம்னு நீங்கள் பயணப்பட்டீர்கள் என்றால் 4ஆம் இடம் என்பது வாகன ஸ்தானம். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமைகளில் அதுலேயும் கருப்பு நிற ஆடைகளை அவர்கள் அதிகம் பயன்படுத்தும் பொழுது அந்த காலகட்டங்களிலே வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்துகளில் சிக்கிறாங்க. இது நுணுக்கமான விஷயம். 4க்கு அதிபதியாக சனி பகவான் வந்து 3க்கு அதிபதியாகவும் அவர் வர்றதுனால, விருச்சகத்திற்கு அவர் பகை கிரகமாக வர்றதுனால, செவ்வாய் சனி யுத்தத்தை குறிப்பதனால நிறைய சண்டை சச்சரவுகள், போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பிரச்சனைகளுக்கு சனிக்கிழமைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் தீர்வு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து தள்ளி போட்டுருங்க. கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் உடை எடுக்காதீங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த காதல் விஷயம், அதாவது உயிரை கொடுக்குற விஷயம், அந்த அன்பை கொடுக்குற விஷயத்தில் பச்சை குத்துறது உண்டு சார். ஏன்னா நீங்கள் வந்து பச்சை கலர் வந்து ஆகாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அந்த ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே இந்த டாட்டூ லவர்ஸாகவே பல பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அதில் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா பச்சை ஊத்துறது ஆண்களாக தான் இருக்கும். அதனால வாழ்க்கையில கடைசி வரையும் அந்த பச்சை மை மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கை இல்லாமல் போயிருச்சியா, பச்சை கிளி பறந்து போயிருச்சியாங்கிற மாதிரி தான் அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலில் சிலர்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பு, காதல் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் பச்சை நிறம் உங்களுக்கு ஆகாதுங்கிறதுனால பச்சை நிறத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. பச்சை ஊத்துறது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், சோகங்கள் அதனால உருவாகும். நீங்கள் யாருக்காக பச்சை ஊத்துனீங்களோ அவங்க உங்கள் வாழ்க்கையில் இதயத்தில் குத்திட்டு போயிடுவாங்க. அப்போ பச்சை குத்திக்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ரெட் சிக்னலை கூட நம்பிடலாங்க, கிரீன் சிக்னலை மட்டும் நம்பவே கூடாது. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஒரு அதிர்ஷ்டமான கலர், அதிர்ஷ்டமான நேரங்களில், அதிர்ஷ்டமான இடங்களுக்கு நீங்கள் வந்து உடுத்தி செல்லும் பொழுது ரொம்ப அதிகமான ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களை தேடி வரும்னு சொன்னீங்க. ஸோ அது போல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான ஒரு நேரம் வரதுக்கு எந்த தெய்வ வழிபாடு வந்து மேற்கொள்ளணும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனக்கே உரிய யோகமான அந்த சிவப்பு நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தனக்கே உரித்தான பஞ்சபூத தத்துவத்தில் நீர்லிங்கம் என்று சொல்லக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதியையும் ஜம்புகேஸ்வரரையும் வழிபாடு செய்து அந்த நீர்லிங்க ஸ்தலத்தில் போய் விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய கோரிக்கையை வைக்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கண்ணீரும் கவலையும் அந்த நீர் ஸ்தலத்திலேயே அப்படியே நிவர்த்திகள் ஏற்பட்டு இவங்க வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி என்பது நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம், அவமானம், கஷ்டம் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட, தன்னுடைய ரகசியத்தை பகிர முடியாத சூழலில் இருந்தாலும் கூட, தன்னுடைய கண்ணீரை கரைப்பதற்கு ஒரே ஸ்தலம் இந்த காலகட்டங்களில்
திருவானைக்காவல் தான். ஆக விருச்சக ராசிக்காரர்கள் இந்த உடை அணிந்தது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் போய் கொஞ்சமாக உட்கார்ந்து சுவாமிக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். விருச்சக ராசிக்காரர்கள் கோமுக தீர்த்தம்னு சொல்கிறாங்கல்ல, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும். உங்கள் ராசி நீர் ராசி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியது நீர்லிங்கம், உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடியது நீர்லிங்கம். உங்கள் துக்கமும் உங்கள் கண்ணீரும் உங்கள் கவலையும் நீரிலேயே கரைத்து விட வேண்டும் என்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் கடலை தேடி, நீரை தேடி, நதியை தேடி, ஆற்றை தேடி. ஆக விருச்சக ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் தனக்கு உரிய உடையை தனக்கு உரிய நேரத்தில் எடுத்துக்கொண்டு நீர் ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை, நாங்கள் போக முடியல சார், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு நீர்நிலையில் ஒரு காவல் தெய்வம் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் விருச்சக ராசிக்கான இடம். அந்த இடத்த போய் அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது விருச்சக ராசிக்கு பெரிய மன அழுத்தத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் எந்த ஆலயம் சென்றாலும் அந்த ஆலயத்திலே, அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சிவப்பு நிற துணியை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வரும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த மன அழுத்தம், துக்கம் எல்லாமே போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு தெய்வ வழிபாடோட ரொம்ப அழகாக நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம தனுசு ராசி பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.